வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹவு டு என்ற இந்த ஃப்ரேஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை சென்டென்சஸில் எப்படி பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு என்ன பயன் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவதற்கு இது போன்ற ஃப்ரேசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 5-6 சென்டென்சஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு இந்த ஃப்ரேஸை இப்போ ஒரு 5-6 சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே செஸ். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஹவு டு ப்ளே செஸ் அப்படின்னா செஸ் எப்படி விளையாடுவது என்று அப்படிங்கிறது அர்த்தம். ஹவு டு ப்ளே செஸ்னா எப்படி செஸ் விளையாடுவது என்று அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி செஸ் விளையாடுவது என்று ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டோன்ட் யூ நோ ஹவு டு பிஹேவ் இன் த கிளாஸ் ரூம். உனக்கு கிளாஸ் ரூமில் எப்படி நடந்துக்கிறோம்னு தெரியாதா, எப்படி நடந்து கொள்வதென்று தெரியாதா. இப்போ தெரியாதா அப்படின்னு கேட்குறதுக்கு, உனக்கு தெரியாதான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ நோ. எப்படி வகுப்பறையில் நடந்து கொள்வதென்று அப்படிங்கிறதுக்கு ஹவு டு பிஹேவ் இன் த கிளாஸ் ரூம். இந்த ஹவு டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேர்போடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த டுக்கு அப்புறம் வேர்ப் யூஸ் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ இதனுடைய ரூல் ஹவு டுக்கு அப்புறம் we should use only present form of the verb. Okay, look at the third example. Instruct your child how to speak. உன் குழந்தைக்கு எப்படி பேசுவதென்று சொல்லிக் கொடு. உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்றதுக்கு instruct your child. எப்படி பேசுவதென்று அப்படிங்கிறதுக்கு how to speak. Okay, fourth sentence பாருங்க. You should learn how to cook biryani. பிரியாணி எப்படி சமைப்பதென்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றதுக்கு யூ ஷுட் லேர்ன். எப்படி பிரியாணி சமைப்பதென்று அப்படின்னு சொல்றதுக்கு ஹவு டு குக் பிரியாணி. ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷனை எப்படி போய் சேருவதென்று, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போய் சேருவதென்று தயவு செய்து நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா, சொல்ல இயலுமா அப்படிங்கிறதா இந்த வாக்கியத்தினுடைய தமிழ் அர்த்தம். இப்போ குட் யூ ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்ல இயலுமா, என்ன சொல்ல இயலுமா, ஹவு டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனை எப்படி போய் நம்ம ரீச் ஆகிறதுன்னு அப்படிங்கிறது அர்த்தம். லுக் அட் த லாஸ்ட் சென்டென்ஸ். ஜோயல் நோஸ் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பதென்று ஜோயலுக்கு தெரியும். ஜோயலுக்கு தெரியும் சொல்றதுக்கு ஜோயல் நோஸ். பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பதென்று அப்படின்னு சொல்றதுக்கு ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு மீனிங் புரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் நீங்கள் இந்த ஹவு டு என்ற ஃப்ரேஸை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவதற்கு இது மிகவும் பயன்படும். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின். Thank you so much for watching this video.